அவங்க அந்த துறையில இருந்தது வெறும் 3 மாசம் மட்டும்தான். ஆனா உண்மையாலுமே அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்டது வெறும் 8 லட்சம் ரூபாய் தான். $12,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் சிஜி பார்த்தா. வழக்கமா நம்ம ஒரு ஊர்ல போர்டுக்கு பின்னாடி லெட்டரை ஒளிச்சு வச்சிருப்போம். இன்னைக்கு ஆனா நம்ம லெட்டரை தேட போறது கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்க மிகப்பெரிய வழியை தான் பார்க்க போறோம். அந்த 3 மாசம் அந்த துறையில வேலை செஞ்சதுனால அவங்க மொத்த வாழ்க்கையும் இழந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குடும்பம் கைவிட்டுருச்சு, சொந்த நாட்டுக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டது, கொலை மிரட்டல் வந்துச்சு, சுத்தி சுத்தி பெரிய கஷ்டங்களை வந்து மியா கலிஃபா வந்து அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சாங்க அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்டது வெறும் 8 லட்சம் ரூபாய் தான். $12,000 வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க காசுக்காக இதை பண்ணல, தெரியாம அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா வந்து சொல்லப்படுது. ஆனா அதோட மியா கலிஃபா வந்து முடங்கி போயிடல. 2020 பெயின் ரூட்ல ஒரு பெரிய வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பார்த்து அரசாங்கமே திணறி இருக்கு. அந்த டைம்ல தாங்கிட்ட இருந்த விலை உயர்ந்த பொருட்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தன்னை சமூக வலைத்தள ஒரு ஆளுமையாக மாத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு தந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பு நம்மளை அகல பாதாளத்துக்கே வந்து தள்ளிடும். அதுல இருந்து மீண்டு வர்றது தான் உண்மையான வெற்றி. யாரையுமே நம்ம கடந்த காலத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நண்பர்களே, ஒருத்தவங்களோட பழைய தப்பை வச்சு அவங்கள வந்து இப்பவும் தப்பாவே பார்க்கறது சரியா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு ட்ரெஷர் கன் வீடியோவில் சண்டே நம்ம சந்திக்கலாம்.